கரூர் சம்பவம் நடந்து ஏறக்குறைய 2 மாசம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 1/2 மாதம் ஆயிடுச்சு. சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்க விசாரணை பண்ண ஆரம்பிச்சு 1 1/2 மாசம் ஆயிடுச்சு. இப்படி இருக்க கடைசியா சிபிஐ அதிகாரிகள் ஒரு முக்கியமான நபர கூப்பிட்டு அவர கிட்டத்தட்ட பல மணி நேரம் விசாரணைய நடத்தியிருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் அந்த விசாரணையில இருந்து தற்போது முன்னுக்கு பின் முரணான பதில், அதாவது குற்றவாளி யாரு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரியான ஒரு விசாரணை கிடுக்குப்பிடி விசாரணைய முக்கிய நபர்கிட்ட தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்க அதே நேரத்துல கரூர் சம்பவத்த விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்த நீதிமன்றம் அவங்களும் ஒரே நேரத்துல இந்த கரூருக்கான ஒரு தீர்ப்பு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு தான் தற்போது இப்ப திமுகவினர்கள் அவங்க எல்லாருக்குமே தலையில ரொம்ப பெரிய ஒரு இடிய இறக்குற மாதிரியான, தலையில மிகப்பெரிய இடி விழற மாதிரியான ஒரு தீர்ப்பு தற்போது நீதிமன்றம் நீதிபதிகள் அவங்க மூலியமா முக்கிய தீர்ப்பு ஒண்ணு தரப்பட்டிருக்கு. அப்படி நீதிபதிகள் அவங்க திமுகவுக்கு எதிரா குடுக்கப்பட்டிருக்க அந்த தீர்ப்பு என்ன? அதேபோல சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரிச்ச அந்த முக்கிய நபர் யாரு? அவர்கிட்ட இருந்து வெளிவந்த அதிர்ச்சி தரும் தகவல்கள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல இப்ப பார்க்கலாம். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. கரூர் வழக்க ஆரம்பத்துல இருந்து விசாரணை பண்ண சிபிஐ அதிகாரிகள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 307 பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அந்த சம்மன் அனுப்பப்பட்ட எல்லாரையுமே ஏறக்குறைய விசாரணை செய்து முடிச்சுட்டாங்க சிபிஐ அதிகாரிகள். கடைசி கட்ட விசாரணை மட்டும் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த கடைசி கட்ட விசாரணையில மிக முக்கியமான அதிகாரிகள், ரொம்ப பெரிய அதிகாரிகள், அதாவது மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள், மிகப்பெரிய பதவியில இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், இப்படி முக்கியமான மிகப்பெரிய நபர்கள கூப்பிட்டு விசாரணைய நடத்திட்டு இருக்காங்க. அந்த பரபரப்பான விசாரணை தான் இப்ப கரூர் வழக்குல சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விசாரணையில தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய நபர கூப்பிட்டு தற்போது விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர சேர்ந்த டிஎஸ்பி அப்படிங்கிற அந்த பகுதியை சேர்ந்த மிக முக்கியமான மிகப்பெரிய காவல் அதிகாரி அவர கூப்பிட்டு தான் தற்போது நேற்று இன்னைக்கு 2 நாட்களாக டிஎஸ்பி அவர கூப்பிட்டு சிபிஐ அதிகாரிகள் மிக மிக முக்கியமான விசாரணைய அவர்கிட்ட தொடர்ந்து நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணையில சிபிஐ தரப்பு அவங்க கேட்ட பல கேள்விகள், ஏன்னா போலீஸ் அவங்க மேலேயுமே மிகப்பெரிய அளவுல குற்றம் இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே டெல்லி உச்ச நீதிமன்றம், அதுக்கப்புறமா சென்னை நீதிமன்றம், இப்படி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்க அந்த சந்தேக லிஸ்ட்ல நிச்சயமா போலீஸார்கள் அவங்களும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. ஏன்னா விஜய் அவரை ஏன் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் மணி தூரத்துக்கு முன்னாடியே அவரை நிப்பாட்டி வைக்கல அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக நீதிமன்றம் அவங்க எழுப்பின கேள்வியாக இருக்கு போலீஸ் அதிகாரி அவங்களுக்கு எதிரா. அது மட்டும் இல்லாம போலீஸார்கள் எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்களோ அதை விட எண்ணிக்கையில கம்மியான போலீஸார்கள் மட்டுமே தான் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்க போலீஸார்கள் குவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா முதலமைச்சர் ஒரு எண்ணிக்கை சொல்றாரு. அதுக்கப்புறமா போலீஸ் அதிகாரிகள் அவங்க ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல மட்டுமே போலீஸார்கள் இருந்தாங்க அப்படின்னு மக்கள் அவங்க ஒரு குற்றச்சாட்டையும் போலீஸார்கள் மேல பதிவு பண்றாங்க. அப்படி எவ்வளவு போலீஸார்கள் தான் அன்னைக்கு அங்க வேலையில பணிக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் டிஎஸ்பி அவர்கிட்ட எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ எழுப்பப்பட்டிருந்தப்ப அங்க டிஎஸ்பி அவர் சொன்ன ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா, அதுவும் சிபிஐ அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்படுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் சொன்ன நம்பர்ஸும், அதேபோல இதுக்கு முன்னாடி தலைமை காவல் ஆய்வாளர் அவங்க சொன்ன நம்பர், மக்கள் சொன்ன நம்பர், இப்படி எந்த நம்பருமே ஒத்துப்போகாத இவர் ஒரு புதிய கணக்கு தான் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் எண்ணிக்கையில அதிகமான போலீஸார்கள் அன்னைக்கு பணியில இருந்தாங்க அப்படின்னு டிஎஸ்பி சிபிஐ விசாரணையில அவர் ஒரு புதிய கணக்க சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஏற்கக்கூடியதாக இல்ல. அவங்களுக்கு சந்தேகத்த எழுப்புற மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால நிச்சயமா போலீஸார்கள் மிகப்பெரிய தவறு கரூர் வழக்குல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற முடிவுக்கு தற்போது சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்காங்க. அதனால தற்போது சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே போலீஸார்கள் சரியா அவங்க கடமைய செய்யாம போனது தான் முதல் காரணம். இந்த மிகப்பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு, மோசமான சம்பவம் நடக்க முதல் காரணமா இருந்தது. போலீஸார்கள் அவங்களுடைய அந்த கடமைய அவங்க செய்யாம அதுல இருந்து தவறியிருக்காங்க அப்படிங்கிறத தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதேபோல அந்த அறிக்கையும் அஜய் ரஸ்தோகி அவருக்கு சமர்ப்பிக்க இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மாச இறுதியிலுமே அஜய் ரஸ்தோகி அவருக்கு இங்க நடக்கிற விசாரணைய அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அந்த கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. இங்க போலீஸார்கள் சரியா செயல்படாதது முக்கியமான காரணம் அப்படிங்கிற அந்த அறிக்கை அஜய் ரஸ்தோகி அவர் வரைக்கும் தற்போது போக இருக்கு.
அதே நேரத்துல இங்க கரூர் வழக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே அரசியல்வாதிகள் அவங்க எல்லாருமே ஒரு பொதுக்குழு கூட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற வழக்கு இங்க கரூர் நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் சம்பவம், அந்த கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து இங்க கரூர்ல ஒரு கேஸ் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதுல அரசியல்வாதிகள் அவங்க எப்படி கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற அந்த முக்கியமான வழக்கு கடந்த 2 மாதங்களாக அதாவது இந்த சம்பவம் நடந்த இப்ப வரைக்கும் இந்த வழக்கு கரூர்ல போயிட்டு இருந்திருக்கு. அந்த வழக்குல தான் கரூர் நீதிமன்ற நீதி அரசர், நீதிபதி முக்கியமான தீர்ப்பு ஒண்ணு அவரு இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அந்த தீர்ப்புல அவர் சொன்ன விஷயம் தான், இப்போதைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக அவங்களுக்கு எதிராகவே நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பையே அவரு சொல்லி முடிச்சுட்டாரு. அதுல நீதி அரசர், நீதிபதி அவர் சொல்லியிருக்க முக்கியமான விஷயம், விஜய் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, அங்க உள்ள வந்த வாகனம், அதுக்கப்புறமா கூட்ட நெரிசல், அதுக்கு அடுத்தபடியா 41 பேருக்கு நடந்த இந்த கோரமான சம்பவம், இது எல்லாத்துக்குமே தமிழக காவல்துறை அவங்களுடைய அந்த அலட்சிய போக்கு, அவங்க அவங்களுடைய வேலைய கரெக்ட்டா செய்யாம விட்டது தான் இந்த மிகப்பெரிய கோர சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், முதன்மையான காரணம் அப்படின்னு கரூர் நீதிபதி இந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பையே பார்த்தீங்கன்னா, அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்ல அரசியல்வாதிகள் அவங்க நடத்தக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கூட்டத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கணும். இப்படிதான் ஒரு அரசியல் கூட்டத்த நடத்தணும் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே ஒரு கிடுக்குப்பிடி ரூல்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னு இந்த வழக்கு விஜய் அவருடைய கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கரூர்ல இந்த வழக்கு நீதிமன்றத்துல தொடரப்பட்டு இத்தனை நாட்களா நடந்துகிட்டு வந்துச்சு. இந்த வழக்குக்கு தான் திமுக ஆட்சியில இருக்கிறப்பவே திமுகவை எதிர்த்து நீதியரசர், நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்ப அஃபிஷியலா இன்னைக்கு குடுத்திருக்காரு. அதுல கண்டிப்பா அரசியல்வாதிகள் மேல குற்றம் சொல்ல முடியாது. அதேபோல விஜய் அவர் மேலயுமே நேரடியான குற்றத்த கண்டிப்பா யாராலயுமே பதிவு பண்ணிட முடியாது. அவங்க அவங்களுடைய வேலைய பண்ண வந்திருக்காங்க. ஆனா இங்க போலீஸார்கள் அவங்களுடைய வேலைய சரியா இந்த இடத்துல செய்ய தவறியிருக்காங்க. விஜய் அவருடைய கரூர் சம்பவத்துல 41 பேர் மறைந்து போனதுக்கு விஜய் அவர நேரடியாக குற்றம் கண்டிப்பாக சொல்லிட முடியாது. கண்டிப்பா காவல்துறை அவங்களுடைய வேலைய அந்த இடத்துல செஞ்சிருக்கணும். செஞ்சிருந்தா நிச்சயமா இவ்வளவு பேருடைய அந்த இழப்பு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்காது. நிச்சயமா இதுக்கு முதல் காரணம் காவல்துறை தான் அப்படிங்கிற மாதிரி கரூர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்ப அரசியல்வாதிகள் அவங்க எங்க எல்லாம் எப்பல்லாம் அவங்க கூட்டம் நடத்தினாலும், அந்த இடத்துல ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தா, அரசியல்வாதிகள குற்றம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல பாதுகாப்பு குடுக்க போன அந்த போலீஸார்கள் அவங்கள தான் கண்டிப்பா முதல்ல கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் இந்த தீர்ப்ப சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு ஆளும் அரசு திமுக அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சிய கண்டிப்பாக ரொம்ப பெரிய அளவுல ஏற்படுத்தியிருக்கு. அதேபோல அங்க சிபிஐ அதிகாரிகளும் கரூர் டிஎஸ்பி அவர விசாரணை பண்ணியிருக்காங்க. அவர்கிட்டயுமே கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினதுல அங்க டிஎஸ்பி அவரும் பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால தற்போது எல்லாருடைய கவனமும் நேரடியாக போலீசார் அவங்க மேல திரும்பியிருக்கு. உண்மையாகவே போலீசார்கள் அவங்களுடைய வேலைய சரியா செய்யாம விட்டாங்களா? இல்ல பின்னாடி இருந்து ஏதேனும் அழுத்தம் வந்ததால அவங்க எல்லாருமே போலீசார்கள் அதிகம் பேர் அங்க விஜய் அவருடைய அந்த கூட்டத்துக்கு போகாம போனது, இல்ல அவங்களுடைய வேலைய மெத்தன போக்குடன் செய்ததுக்கு நிச்சயமா பின்னாடி யாராவது அரசியல்வாதிகள் இருக்காங்களா? எதுக்காக போலீசார்கள் அவங்களுடைய வேலைய கரெக்ட்டா செய்யாம விட்டாங்க? அதற்கான கேள்வி தற்போது சிபிஐ அதிகாரிகள் அதேபோல நீதிமன்றத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. அடுத்த கட்டமா சிபிஐ அதிகாரிகள் அவங்களும் இந்த விசாரணைய போலீஸார்கள் அவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரேனும் அவங்கள ஆப்பரேட் பண்ணாங்களா? அவங்கள செயல்படுத்துனாங்களா? அப்படிங்கிற கோணத்துல தான் இந்த வழக்கும் தற்போது போக இருக்கு. இதுல கண்டிப்பா விடை கிடைக்கும் பட்சத்துல நிச்சயமா ஒரு போலீஸ் அதிகாரி பின்னாடி யாராவது ஒரு மிகப்பெரிய நபர் இருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமா அது ஆளும் கட்சிய சேர்ந்த நபர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. இதனால போலீஸார்கள்ல அவங்கள அடுத்தடுத்து விசாரிக்கும் பட்சத்துல நிச்சயமா ஆளும் கட்சிய சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தங்க நிச்சயமா கரூர் வழக்குல மிகப்பெரிய ஒரு தலை கண்டிப்பாக சிக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இந்த வழக்கு தற்போது நகர்ந்து போயிட்டு இருக்கு. இது நிச்சயமாக கரூர சேர்ந்த திமுக கேங்கு, முக்கியமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க எல்லார் வரைக்கும் தற்போது கரூர் நீதிமன்றம் அவங்களே போலீஸார்கள் அவங்க தான் இந்த வழக்குல அவங்களுடைய வேலைய சரியா செய்யாம இருந்திருக்காங்க அப்படிங்கிற தீர்ப்ப சொல்லியிருக்காங்க. இது திமுக அவங்களுடைய கும்பல் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சிய தான் இப்ப குடுத்திருக்கு.